அடேங்கப்பா, என்னோட ஃபேவரட் மியூசிக் கோல்டன் ஹில்ஸ்ல நடக்க போதா. பல மாசங்களாவே நான் இந்த ஷோவுக்காக ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது நான் இந்த ஷோவை பார்த்தே தீருவேன். அடடா, இந்த ஷோ ஸ்கூல் டைம்ல எல்லாம் நடக்க போகுது. நான் மியூசிக் ஷோவை பார்க்க போறேன்னு சொன்னா பிரின்சிபல் சார் நமக்கு லீவே கொடுக்க மாட்டாரு. என்ன பண்றது? அப்ப லீவு கிடைக்கிறதுக்கு நான் என்ன காரணத்தை சொல்றது? என்ன ஐடியா? நான் அவர்கிட்ட என் வயிற்றுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லிடுறேன். இல்ல இல்ல 5 மணிக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடும்னு சொல்லிடலாம். இல்ல இல்ல இல்ல, என்ன சொல்றது? பசங்களா, நீங்க எதுவும் கேட்கல? இல்லையே, நாங்க எதுவுமே கேட்கவே இல்லையே. ஆனா நீ ஏதோ மியூசிக்கல் ஷோ கேட்க போறேன்னு மட்டும் நாங்க நல்லாவே கேட்டோம். இப்ப இந்த விஷயத்தை நாங்க பிரின்சிபல் சார் கிட்ட போய் சொல்ல போறோம். ஏன்னா இன்னைக்கு எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பசங்க தானே. இப்படி எல்லாம் நீங்க கோல்மால் பண்ண மாட்டீங்கல்ல? சொல்லுங்க கண்ணுங்களா. கோல்மால் பண்றதுதான் எங்களோட வேலையே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஸ்டோர் ரூம்ல ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஃபுட்பால் வந்திருக்கு. ஒருவேளை அந்த ஃபுட்பால் உங்களுக்கு கொடுத்தா நீங்க அமைதியாயிடுவீங்களா? ப்ளீஸ் கண்ணுங்களா, பிரின்சிபல் சார் கிட்ட மியூசிக் ஷோவை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்கப்பா. முடியாது முடியாது, வெறும் ஒரு ஃபுட்பாலுக்காக பிரின்சிபல் சார் கிட்ட எப்படி போய் சொல்ல முடியாது? ஃபுட்பால் வாங்கினதுக்கு அப்புறம் கூட நாம பிரின்சிபல் கிட்ட சொல்லலாம்ல. சரி சரி, ஆனா நாங்க இதை வெறும் ஃபுட்பாலுக்காக பண்றோம்னு மட்டும் நினைச்சிடாத, சரியா? போலாம். இங்க பாத்தீங்களா, ஃபுட்பால் அழகா இருக்குல்ல, விளையாடுங்க. ஃபுட்பால வாங்கலான்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன். ஃபுட்பாலை எனக்கு தானே கொடுத்துட்டு போனா. என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த பசங்க இந்த ஒரு ஃபுட்பாலை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இந்த நேரம் பார்த்து நான் பிரின்சிபல் சார் கிட்ட லீவ் கேட்டுப்பேன். டாடா பை பை. லக்கி என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க 2 பேரும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா பப்பி பிரின்சிபல் சார் கிட்ட போயிட்டு லீவ் கேட்கறதுக்கு போயிருக்கான். அப்படியா? சரி வா போலாம். இந்தா நீ பால பாத்துக்கோ. பிரின்சிபல் சார், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? என்னோட ரூபதிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார், ரொம்ப முடியல. ரூபதியா? அது யாரு சார்? ரூபதி சார், அவ என் குடும்பத்துல ஒருத்தி சார். என் குடும்பத்தோட அழகே அவதான் சார். நான் என்னோட ரூபதிய இந்த ஸ்கூல் பசங்களை நீங்க எப்படி வளர்க்குறீங்களோ அதே மாதிரி பாசமா வளர்க்கிறேன் சார், புரிஞ்சுக்கோங்க. என்ன பப்பி இது? உனக்கு ஒரு மகன் இருக்கிற விஷயத்தை எனக்கு சொல்லவே இல்லையே. அதான் ரூபதி. என்னோட மக இல்ல சார், அவ எனக்கு மக மாதிரி தான். ஏன்னா அவ ஒரு பசுமாடு சார். என்னது? ரூபதி பசுமாடா? சார், அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சார். நான் எப்படியாவது வீட்டுக்கு போயே ஆகணும். அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் சார். அதனால எனக்கு லீவ் பர்மிஷனை கொடுங்க சார். இன்னைக்கு சாயங்காலம் உனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி நிலைமையில நீ போய் தான் ஆகணும். எனக்கு நல்லா புரியுது. நீ போய் உன் ரூபவதியை நல்லா பாத்துக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். ரூபதி பப்பி குடும்பத்துல ஒருத்தின்னு எங்களுக்கு தெரியும் சார், ஆனா பப்பி உங்க குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டானே சார். ரூபதி பால் கொடுக்குது, அந்த பால்ல தான் நீங்க டீ குடிக்கிறீங்க சார். என்ன பண்றது? என்ன சார் நீங்க ரூபதியை பாக்குறதுக்கு நீங்களும் பப்பி கூட போனா நல்லா இருக்கும்ல? நீங்க கண்டிப்பாங்க போய் தான் ஆகணும். ஆமாமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி பப்பி, நானும் உன் கூட வரேன். உன் கூட வந்து ரூபதியை பாக்குறேன். அடடா, நல்லா மாட்டிக்கிட்டோமே. இப்ப சாரை எங்க கூட்டிட்டு போறது? இப்ப நான் எந்த ரூபதியை காட்டுவேன்? ஹலோ, அப்படியா? ரூபதி குணமாயிட்டாளா? இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே சார். மிராக்கல் நடந்துருச்சு சார். ரூபதிக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சா சார். இனிமே நாம எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்ல சார். இல்ல. வாவ், இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. சரி பப்பி, நீ ஒண்ணு செய். கேபின்ல இருந்து கோட்டை எடுத்து நல்லபடியா அயன் பண்ணி வை. நான் சாயந்தரமா கொஞ்சம் வெளியில போகணும். சீக்கிரம் ரெடி பண்ணேன். உங்களுக்கு வச்சுக்கிறேன்டா பசங்களா. இந்த கோபால மாதவும் என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு கண்டிப்பா லீவே கிடைக்காது. இவங்களை எங்கேயாவது மாட்டி விடணுமே. ஐடியா, இவங்க கிளாஸ் ரூமுக்குள்ள போயிட்டா நம்ம ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம்.
என்னப்பா இன்னைக்கு திடீர்னு லஞ்ச் பிரேக்கு இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு போயிடுச்சு. டாங்கு சிக்கு இந்த பசங்கள இப்ப கிளாஸ் ரூமுக்குள்ள வர வச்சாச்சு. இப்போ இந்த கோட்டை அயன் பண்ண மாட்டேன். கத்திரிக்கோலை வச்சு சும்மா வெட்டுன்னு வெட்ட வேண்டியதோ. இத வெட்டியாச்சு. ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல. திடீர்னு இந்த பப்பிக்கு என்ன ஆச்சு? லீவு கிடைக்கலங்கிற சோகத்துல அவனுக்கு தலை சுத்தி மூளை குழம்பிடுச்சு. இல்ல, நம்ம இந்த கிளாஸ் ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த நேரத்துல போய் அவன் பிரின்சிபல் சார் கிட்ட லீவ் வாங்கிட்டான்னா என்ன பண்றது? வெடி மருந்தையும் வத்தி படியையும் எப்போதுமே தள்ளி தான் வைக்கணும், இல்லைன்னா அது வெடிச்சிடும். சார், கோபாலும் மாதவும் கூட தனித்தனியா தான் இருக்கணும், இல்லன்னா நம்ம கிளாஸ் ஒரு வழி ஆயிடும் சார். கோபாலு, மாதவே கிளாஸ் விட்டு வெளியே போங்க. ஷோர் சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூவா? நான் பனிஷ்மெண்ட் தானே கொடுத்தேன், இதுக்கு என்ன தேங்க்யூ சொல்றானுங்க? எனக்கு தலை சுத்துது. சார் இங்கதான் இருக்கீங்களா? என்ன ஆச்சு பப்பி? சார் 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 சார், உங்க கோட்டு மாதிரியே இல்ல சார், கிழிஞ்ச நோட்டு மாதிரி இருக்கு சார். இதுக்கப்புறம் இந்த கோட்டை உங்களால போட்டுக்க முடியாது சார். கண்டிப்பா இத ஏதோ பெருச்சாளி தான் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். சாயந்தரம் இந்த கோட்டை போட்டுக்கிட்டு வெளியில போலான்னு நினைச்சேன். ஆனா இந்த கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு நான் எப்படிப்பா வெளியில போவேன்? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சார், நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு புதுசா ஒரு கோட்டை வாங்கிட்டு வந்து தர்றேன் சார். ஆனா என்ன ஒண்ணு, அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சார். போயிட்டு வந்துருவா. சரி, ஓகே. சரி, நீ லீவ் எடுத்துக்கோ. அப்படியே போய் எனக்கு ஒரு புது கோட் வாங்கிட்டு வந்துரு. மறந்துடாத. இதுக்கப்புறம் நமக்கு வேற வழி இல்லையே. அதுக்கு ஒரு வழி இருக்கு சார். எல்லாம் டிஜிட்டல் ஆயிட்ட இந்த காலத்துல மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் யாராச்சும் வாங்குவாங்களா சார்? சொல்லுங்க. அப்ப கோட்டு என்ன சாருகிட்டயே நடந்து வந்து சேருமா என்ன? ஆமாமா, நாம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும்னா போன் தானாவே உங்ககிட்ட வந்துரும் சார். யாரும் கோட்டை வாங்க வெளியே போகணும்னு அவசியமே இல்ல. சார் இங்க பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கோட்டை ஆர்டர் பண்ணிடு. ஆனா சார், இதோட ஃபிட்டிங் கரெக்டா இருக்கணும்ல. ஒருவேளை சைஸ் கொஞ்சம் ஓவர் சைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? டக்குன்னு உங்க மெஷர்மென்ட்ஸ் எடுத்துட்டா போச்சு. ரைட் நவ. அதுக்கப்புறம் அதே சைஸ் கோட்டை ஆர்டர் பண்ணிடலாம். இன்னைக்கு நாங்க உங்களுக்கு Dress ரெடி பண்ணாம போயிட மாட்டோம். இவனுக்கு எல்லாத்துக்கும் ரெடி ஆகி தான் வந்திருக்கானுங்க போல இருக்கு. என்னோட பிளான ஃப்ளாப் ஆக்கிடுவானுங்க போல இருக்கு. என்ன கொடுமை இது சார். மாதவ், நோட் பண்ணிக்கோ. ஆர்ம்ஸ் 25 inch. Waist to leg மொத்தமா 40 inches. மாதவ், நோட் பண்ணிக்கோ. Waist 36 inches. நோட் பண்ணிக்கோ. ஓகே பப்பி, இதுக்கப்புறம் நீ கடைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. என்ன சார், அதெல்லாம் சரிதான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ்ல இல்லாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத முதல்ல கேளுங்க சார். சார், எங்களை கிளாஸை விட்டு வெளியே எங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பி ஸ்டாஃப் ரூம்ல இருந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் கொண்டு வர சொன்னாங்க. அப்பதான் பப்பி இந்த கிழிஞ்சு போன கோட்டை போட்டு போறத பார்த்தோம். அப்படியே அவன் பின்னாடியே வந்துட்டோம். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்து என் பிரச்சனையை நீங்க சரி பண்ணிட்டீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவனுங்க கோல்மால் பசங்க. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுமே. இப்ப நான் என்ன பண்றது? ஏதாவது ஒரு பெரிய கேம் ஆடி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? பப்பி, எங்க பாரு, என்னுடைய புது கோட் வந்துருச்சு. தலை சுத்துது, மயக்கம் வருது. என்ன பண்றது? காப்பாத்துங்க சார். பப்பி, உனக்கு என்ன ஆச்சு பப்பி? பப்பி, கடவுளே. கோபு, பப்பி மறுபடியும் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டான். கவலைப்படாதீங்க சார், பப்பியை எப்படி எழுப்பணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் ரைட் நவ. எப்படியா என் ஷூஸ் வேலை செய்யணும்? ஆச்சரியமா இருக்கு. இவனுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
என்னது இது ஃபெயில் ஆயிடுச்சா? இப்ப அடுத்து நான். சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அதனால ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுத்தீங்கன்னா நான் போய் ரெஸ்ட் எடுப்பேன் சார். அதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது பப்பி. உனக்காக நான் ஸ்பெஷல் ஆரஞ்சு ஜூஸ் பண்ணி கொண்டு வரேன். அது குடிச்சதும் பப்பிக்கு குணமாயிடும்ல. நான் போய் குளுக்கோஸ் வாட்டர் எடுத்துட்டு வரேன். பப்பி, நீ அதிகமா வேலை செய்யற இல்லையா, அதனால நீ ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. லீவ் எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ பசங்களா. நீங்க எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதுக்கே ரொம்ப சந்தோஷம். சரி பசங்களா, இதுக்கு நடுவுல நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு கோல்டன் ஹில்ஸ்ல ஒரு மியூசிக் ஷோ நடக்க போகுது. பப்பிக்காகவும் உங்களுக்காகவும் அந்த ஷோவுக்கான டிக்கெட்ஸை வாங்கி வச்சிருந்தேன். இப்போ பப்பிக்கோ உடம்பு சரியில்லை, அவனால நம்ம கூட வர முடியாது. நாம எல்லாரும் அந்த ஷோவை பார்க்க கண்டிப்பா போலாம். என்ன எனக்கு இப்போ புது கோட்டு கூட வந்துடுச்சு. இந்த ஷோல போட்டுட்டு போக தான் நான் கோட்டு வேணும்னு நினைச்சேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, உடம்ப நல்லா பாத்துக்கோ. நாங்க இந்த மியூசிக் ஷோ பார்த்துட்டு வரோம். வந்து எப்படி இருந்துச்சுன்னு உங்ககிட்ட கதை சொல்றோம். எனக்கு மட்டும் ஏதோ இப்படி நடக்குதோ தெரியலையே.